இப்போது கொஞ்சம் முன்னாடி நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது, அதாவது நிறையா பேர் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடவே மாட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் இருந்தால் கொஞ்சம் வழி விடுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு உயிருக்கு போராடுறவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எதனா சொன்னாக்கா உடனே இவர் ஏதோ கருத்து சொல்ல வந்துட்டார், குறுத்து சொல்ல வந்துட்டாருன்னாங்க. அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் மனிதாபிமானம் வேணும். நிறையா பேர் காரில் உள்ளவங்களும் சரி, ஆட்டோவில் உள்ளவங்களும் சரி, வழி விடுறதுக்கு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. தயவு செய்து ஆம்புலன்ஸை பார்த்தாக்க உடனே வழி விடுங்க, சரிங்களா? நன்றி. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் வளர்ந்துகிட்டே தான் இருக்கேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு. இது என்னுடைய வளர்ச்சி. இது சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்ன ஃபிளைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்க போய் ப்ரமோஷனுக்கு போறேன். சோ அதனால யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. யார அவங்க தடுக்கிறது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் ஒண்ணு பண்ணிட்டு இருவான். கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு, உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இதை காசு கொடுத்தீங்களா, இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்டுறீங்களா? இல்ல இப்ப அவனை பத்தி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான். சம்பந்தமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு அவங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்க. நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க. ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்க சொன்னது இது. அப்ப நான் கேள்வி கேட்டப்ப சொன்னீங்க அனுஷ்கா மேல ஆசை நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும்னு. ஓகே நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல. அது ஏன் உங்களுக்கு? இல்ல என்னன்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமே 2 நான் தான் நடிச்சேன். பட் ஹீரோயினா எதனா கேட்டிருப்பாங்க, அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணும்.